ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏ ஸ்கொயர். ஸோ இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கடந்த 10-15 வருஷத்தில் இந்த இந்தியன் சினிமாவில் குறிப்பிட்ட ஒரு கமர்ஷியல் மாஃபியா ரூல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கமர்ஷியல் மசாலா படங்களை வச்சு கொள்ளை அடிச்சுட்டு இருக்காங்க, ரசனையை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, மூளையை மழுக வைக்கக்கூடிய படங்களை கொடுத்து ஆடியன்ஸை டெக்னிக்கலியும் இருக்கட்டும், ஸ்டோரி வைஸும் சரி, அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ண விடாம அவங்களோட வந்து காசை கொள்ளையடிச்சு ஏமாத்திட்டு இருக்கக்கூடிய படங்கள் ஏன் இந்த இண்டஸ்ட்ரி இன்னும் முன்னேறல, ஏன் இன்னும் இந்த கமர்ஷியல்ன்ற டெம்ப்ளேட் வேற மாதிரியான ஒரு பரிணாமத்தை அடையல, இப்படின்ற பல கேள்விகளுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம விடை தெரிவிக்க போறோம். ஸோ இதை தாண்டி இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்களும் இருக்கு. லைக் இப்போ ஆடியன்ஸ் எந்த அளவு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு இந்த படம் எப்படி போய் சேருதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். இப்படி பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பேச போறோம். தென் எப்பயும் போல யூஸ்வலா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட தனிப்பட்ட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் கேதர் பண்ண ஒரு விஷயத்த, நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த நானும் அட்மின் ப்ரோ பேசி நாங்க புரிஞ்சுக்கிட்டு எங்களோட ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கும். நீங்க இதை என்னவா பாக்குறீங்க, இது எந்த மாதிரியான ஒரு இஷ்யூவா நீங்க வந்து இதை வந்து ஃபேஸ் பண்றீங்க அப்படின்ற உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கமர்ஷியல் படம்னா என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். 80s 90s அதெல்லாம் மசாலா படம்னா என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, குடும்ப பாங்கான படம், குடும்பத்தை எப்படியாவது கவர் பண்ணிடணும், ஃபேமிலி ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணணும். அதுக்கு என்ன செய்வாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்றதுக்கு நல்ல ஒரு சென்டிமெண்டல் சாங்கு, சென்டிமெண்ட் அதிகமா இருக்கணும், குடும்ப பாங்கான சப்ஜெக்டா இருக்கணும், அண்ணன் தம்பி தங்கச்சி அது மாதிரி உறவுகளை வச்சு அந்த மாதிரியான ஒரு சில படங்களா அந்த டைம்ல நீங்க பார்த்திருப்பீங்க. 2000ல இருந்து 2010 2012 வரையும் என்ன மாதிரி பரிணாமம் அடைஞ்சிருக்கு கமர்ஷியல் படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற ஒண்ணும் இல்ல, ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் ஆக்ஷன் டோன்ல இறங்குனாங்க. அப்போ வந்து சண்டை படம் பாக்குறது, ஏன்னா அந்த ஹாலிவுட்ல சண்டை படம் பார்த்து ஆடியன்ஸ் தான் கொஞ்சம் முன்னேறிட்டோம்ல. ஹாலிவுட் படங்கள்லாம் இங்க தியேட்டர்லயும் ரிலீஸ் ஆகி நிறைய பேர் பார்த்து ஜாக்கி சான், ப்ரூஸ் லீ அந்த மாதிரி சண்டை படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால கொஞ்சம் எல்லாருமே ஆக்ஷன் ஜானர் விரும்புனாங்க. ஆக்ஷன்ல எப்படி இவங்க கமர்ஷியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் கமர்ஷியல் பிலிம்ஸ் வந்தது. அதில் வந்து பாத்தீங்கன்னா குத்துப்பாட்டு, ஐட்டம் சாங், எப்படியும் படத்துக்கு 5 பாட்டு, அதுக்கப்புறம் படத்துக்கு சம்பந்தமே இல்லாம 6 காமெடி ட்ராக் இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் கண்டிப்பா. இப்போ அதுக்கு அடுத்து நடந்திருக்கக்கூடிய நெக்ஸ்ட் லெவல் ஒரு பரிணாமம் வளர்ச்சி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய கமர்ஷியல் படங்கள். முன்ன மாதிரி இப்போ 5 பாட்டு, அதுக்கப்புறம் தனிப்பட்ட ஒரு காமெடி ட்ராக் அது மாதிரி எல்லாம் இல்ல, அதெல்லாம் நிறைய குறைச்சிக்கிட்டாங்க. அப்படி இருந்தா கூட ஆடியன்ஸ் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போலாம் காமெடி சீக்வன்சஸ்லாம் இல்ல, அட்லீஸ்ட் ஏதாவது கொடுத்த காசுக்கு சிரிச்சிட்டாவது வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அவங்க செஞ்சு வச்ச ஒரு சில பிள்ளைகளை வந்து மிஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அந்த டைம்ல வந்து காமெடி சீக்வன்ஸ், காமெடி ட்ராக்லாம் வந்து எதுக்கு இருந்ததுன்னா, சிடி போட்டு காசு சம்பாதிக்கிறதுக்கும் இருந்துச்சு. அதை தாண்டி கதையில அங்க இங்க கொஞ்சம் ஸ்லோ ஆகுது, லேக் ஆகுது, என்ன பண்றது, இது எப்படி நம்ம கோர்க்கிறது, இதுக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு சீன் வருது, இது எப்படி நம்ம மேட்ச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் முழிச்சிட்டு இருந்த சிச்சுவேஷன்ல, வடிவாலா வாங்க சார், கவுண்டமணி சாரா வாங்க சார், இந்தாங்க சார் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 6 ட்ராக் இருக்கு, நீங்க என்ன பண்ணுமோ பண்ணுங்க, கலாச்சு சிரிச்சு எங்களை வந்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு 6 ட்ராக் ரெடி பண்ணி கொடுங்க, உங்கள்கிட்ட இதான் கான்செப்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அவங்க அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சம்பந்தம் இல்லாம சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தப்படக்கூடிய ஒரு சில படங்கள்ல காமெடி ட்ராக்ஸும் கொடுத்துருவாங்க. அது எங்க படம் வந்து கொஞ்சம் தோய்வடையுது, இல்ல லேகா நமக்கு ஃபீல் ஆகுதுன்னு தெரியுதோ அந்த இடத்துல சொருகி அப்படியே நம்மளை கொண்டு போயிருவாங்க. ஸோ அது வந்து அந்த டைம்ல யூஸ் பண்ண ஒரு ட்ரிக். அந்த ட்ரிக் இப்ப இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் யூஸ் பண்ண விரும்பல. அவங்க கொஞ்சம் ஹாலிவுட் படங்களா பார்த்து அதுல இன்ஸ்பயர் ஆகி பாட்டை குறைச்சுக்குவோம், காமெடி சீக்வன்சஸை குறைச்சுக்குவோம் சொல்லிட்டு ஃபுல்லா ஆக்ஷன் இப்படியே இறங்கிட்டாங்க. ஸோ ஆக்ஷனாவது வந்து ஹாலிவுட் லெவலில் பண்றாங்களா, ஃபுல்லா கமர்ஷியல் கிரிஞ்சு நோலாஜிக் சீக்வன்சஸ் இது மாதிரி பண்ணி நம்ம எல்லாருமே பிரெயின் வாஷ் பண்ணாங்க. ஒரு 2018ல இருந்து இப்ப ஆக்ஷன் சீக்வன்சஸ் வேற மாதிரி எப்படி மாறி இருக்குன்னா, வைலண்டா மாதிரி இருக்கு. அந்த டைம்ல நோலாஜிக் அடிச்சாலே பறக்கிற மாதிரி அந்த மாதிரியான படங்கள்லாம் வந்துட்டு இருந்தது. 2018ல இருந்து இது எப்படி பரிணாம வளர்ச்சி அடைச்சுன்னா, லோகேஷ் கனகராஜ் அப்பதான் வராரு. ட்ரக்ஸ், வைலன்ஸ், ரத்தம் தெறிக்க ஒரு பெரிய மிஷின் கன் எடுத்துட்டு டகடகன்னு சுடுறது, அதுக்கப்புறம் இது எல்லா படங்களையுமே ஆச்சு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய கமர்ஷியல் படம் வந்து பாத்தீங்கன்னா 4வது பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இப்போ மாடர்ன் ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வைலண்ட் பஸ்டிக்கான ஒரு சில கமர்ஷியல் படங்கள். ஸோ அதுல ஒன்னாதான் புஷ்பா வந்தது, சலார் வந்தது, கேஜிஎஃப் வந்தது, RRR வந்தது. இந்த டைம்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆகி பெரிய பெரிய ஹிட் அடிச்ச கமர்ஷியல் படங்களோட பேர் நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே ஒண்ணுக்கு வந்து சம்மந்தப்பட்டது தான். அனிமல், கைதி, விக்ரம், லியோ கூட சேம் இதே ஒரு ஃபார்முலா தான். இப்படி ஒரு சில படங்கள்லாம் செட் ஆகி இப்போ இது வந்து கமர்ஷியல் ஜானரா போய்கிட்டு இருக்கு. இல்ல என்ன கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 ஜெனரேஷனோட கமர்ஷியல் ஜானர் இருக்குல்ல, அது வந்து சக்சஸ்ஃபுல்லான கமர்ஷியல். பட் இப்போ போயிட்டு இருக்க கமர்ஷியல் படங்கள்லாம் சக்சஸான்னு கேட்டீங்கன்னா, பலதும் மிக்ஸ் ரியாக்ஷன் வாங்கிட்டு இருக்கு, பல விஷயங்கள் ஃபெயில் ஆயிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்னதையும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த டைம்லலாம் ஒரு சில ட்ரிக்ஸா அதை யூஸ் பண்ணாங்க. லைக் காமெடி, பாட்டு இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணாங்க. இன்னொன்று அந்த காலத்துல வந்து நிறைய வெளிநாட்டு படங்களை வந்து ஆடியன்ஸ் பார்த்து வந்து எவால்வ் ஆகல, அவங்களுக்கு உள்ளூர்ல ஓடுறதுதான் கதை அப்படின்னும் போது அவங்களுக்கு இதெல்லாம்
ஒரு பெரிய விஷயமா இருந்தது. பட் இப்ப இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்லாம் ஹாலிவுட் படங்களை தாண்டி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஜென்சி அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த ஒரு ஆடியன்ஸ்லாம் வந்து எப்படின்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் பார்த்து ஸ்க்ரோல் பண்ணி அதுக்கு ஒரு பைத்தியமான ஜெனரேஷன் கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்கள பொறுத்தவரை கண்டென்ட்ன்றது வந்து ஒரு 60 செகண்ட் 30 செகண்ட் சம் ரேண்டம் ஸ்டஃப் போய்கிட்டே இருக்கட்டும், நான் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பேன், எனக்கு எதா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆடியன்ஸ். இவங்ககிட்ட நீங்க எதா இருந்தாலும் டக்கு டக்குன்னு கன்வே பண்ணணும், டக்கு டக்குன்னு புரியுற மாதிரி சொல்லணும். இவங்களுக்குலாம் கொஞ்சம் இப்படி ஸ்லோவா ஆரம்பிச்சுதான் கட்டுன்னு போய் முடியும். அந்த மாதிரியான படங்கள்லாம் லாக்ன்றுவாங்க. இது மாதிரியான பல விஷயங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல வந்து இருக்கு. இது வந்து சரியான விஷயமா தப்பான விஷயமான்னு கேட்டீங்கன்னா ஒரு விதத்துல சரியான விஷயம், ஒரு விதத்துல இது தப்பான விஷயம். ஒரு விதத்துல எது ப்ரோ இது சரியான விஷயம் கேட்டீங்கன்னா பரவாயில்லையே, ஆடியன்ஸ் தெளிவா இருக்காங்க, கரெக்டா இருக்காங்க, சரியான விஷயங்களை பேசி சினிமால தப்பு செய்யக்கூடியவங்களை திருத்துறாங்க அப்படின்னு இது ஒரு விஷயத்துல நீங்க ரைட்டா எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு விஷயத்துல இது தப்பு. ஏன்னா இதே மாதிரியான விஷயங்கள் நல்ல படத்துக்கு சொல்லி நல்ல படத்தை ஓட விடாம பண்றது அவங்க தானே. லைக் இப்போ வந்து மெய்யழகன் படத்துல எல்லாம் நிறைய விஷயங்கள் கிரிஞ்சா இருக்கு, கருத்தூசி போடுறாங்கன்னு சொன்னாங்க. கொட்டுக்காளி படம் ஸ்லோவா இருக்குன்னாங்க. மீம் கிரியேட்டர்ஸ்லாம் ட்ரோல் பண்ணாங்க. ஆஃப்டர் ஓடிடிக்கு அப்புறம் அதே மீம் கிரியேட்டர்ஸ் நல்ல படமா இருக்கே, இதை வந்து ஏன் அந்த டைம்ல எனக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பச்சையா அவங்களே மீம்ஸும் போறாங்க. இப்படி வந்து மாறி மாறி ஒரு டபுள் சைட் கேமா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷனா இது வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ என்னதான் ப்ரோ செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, எந்த படத்தை ஓட வைக்கணும் எந்த படத்தை ஓட வைக்க கூடாதுன்றத வந்து முடிவு பண்ற ஒரு பக்குவம் வந்து பக்காவா உங்களுக்கு இருந்தாலே அது போதும். ஏன்னா இந்த படம் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல கண்டென்ட்டா இருக்கும், இந்த படத்துல இந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்றத உள்வாங்கிக்கூடிய அந்த பொறுமை இப்ப இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு இல்லாம போயிருச்சு. இன்னொன்னு கான்ட்ரவர்சியும் கிளாமருமே கொட்டி நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷனாகவும் இப்போ இது போயிட்டு இருக்கு. சோசியல் மீடியா சைடு வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், பலருக்கும் அது நல்லாவே புரிஞ்சுக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து எவ்வளவு மோசமா சோசியல் மீடியா போயிட்டு இருக்கு, ஜென்ரேஷன் மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரியும். இது அப்படியே சினிமாக்கா ஆக்ட் ஆகும், இதை வந்து அப்படியே அங்கிருந்து இங்க ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதான். இது வந்து படங்கள் பரிணாம வளர்ச்சி அடைதுன்னு சொன்னல, அது மாதிரி ஆடியன்ஸும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சாங்க. முன்னாடி கதை புக்கு மட்டுமே படிச்சுட்டு இருந்த ஒரு குரூப் இதெல்லாம் பெரிய படமா தெரிஞ்சது. அப்புறம் ஹாலிவுட் படங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கம்மி படமா தெரிஞ்சது. அப்புறம் அனிமேல இருந்து நான் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்டா. நான் ரஷ்யா, பிரெஞ்சு படம், சவுத் கொரியா படம், ஜாப்பனீஸ் படம், ஜாப்பனீஸ் அனிமே, ஹாலிவுட் படம், நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். நீ எடுக்கிறதெல்லாம் என்னடா பெரிய வெண்ணையா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷன். இப்போ வந்து பெரிய கண்டென்ட் படத்தையும் பார்க்க விருப்பம் இல்லாம, ஆர்ட் படத்தையும் பார்க்க விருப்பம் இல்லாம, இன்ஸ்டாகிராம ஸ்க்ரோல் பண்றதுக்கே பலருக்கும் சரியா டைம் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷனா இருக்காங்க. இதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைய போகுதுன்னு தெரியல. இதுக்கு அடுத்து சினிமாவும் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைய போகுதுன்னு தெரியல. அதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அந்த ஜென்ரேஷன் ஷிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள். இதை வச்சு ஆடியன்ஸை பிடிச்சிக்கிட்டு கமர்ஷியல் படங்களும் அப்படியே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்து போய்கிட்டு இருக்கு. ஆர்ட் ஃபிலிம் எப்பயுமே அப்படியே தான் இருக்கு, அது பரிணாம வளர்ச்சி அடையிறதே இல்லை. ஏன்னா அது வந்து உங்களுக்கு கதை கொடுக்குது, அது உங்களுக்கு கண்டென்ட்டை கொடுக்குது, அது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உணர்வை தூண்டுது, கேள்வி கேட்குது, சமூகத்தை வந்து நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில ஒழுக்க முறைகளை கொடுக்குது, உங்களோட பேட் சைடை காட்டுது, பொலிட்டிக்கல் பேட் சைடை காட்டுது. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல. இது வந்து எப்படி உங்களுக்கு தெரியுதுன்னா, என்ன கேள்வி கேட்க நீ யாரு, கிரிஞ்சு பண்ணாத, பூமர் பண்ணாத, இதெல்லாம் எங்க பாட்டி காலத்து சப்ஜெக்ட் அப்படின்னு சில விஷயங்கள் வந்து உதறி தள்ளுறது வந்து தப்பு அப்படின்னு நான் சொல்றேன். பாட்டி காலத்து விஷயம்னாலுமே பாட்டி என்ன சொல்றாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து நீங்க வளர்ந்தாதானே தெரியும். எப்பயுமே ஒரு விஷயத்தை டக்குன்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேணாம். லைக் ஆர்ட் பிலிம்ஸை முக்கியமா சொல்றேன். ஸ்லோ இது வந்து பெருசா இல்லை, இது வந்து அவார்டு வேணா ஜெயிக்கும். அவார்டு ஜெயிக்குதுன்னா அப்ப அவன் மனுஷன் இல்லையா, பார்த்து எப்படி அவார்டு கொடுக்குறான். கொட்டுக்காலின்னு இப்போ ஒரு படம் இருந்தது, தமிழ்ல இருக்கக்கூடிய கல்ச்சரை பேஸ் பண்ண ஒரு படத்துக்கு வெள்ளைக்காரன் பார்த்து கைத்தட்டி அவார்டு கொடுக்குறான். அது வந்து தமிழ்காரனுக்கே புரியல, ஆனா அவனுக்கு புரியுதுன்னா என்ன, இது என்ன மாதிரியான புரிதல், என்ன மாதிரியான ஒரு உலகத்துல நம்ம வாழ்றோம். இது மாதிரினா நிறைய கேள்விகள் எழும்புது இல்ல. சோ இது மாதிரி தான் நான் சொல்றேன், எதை கொண்டாடணும், எதை ரசிக்கணும், எதை நீங்க தவிர்க்கணும் அப்படின்றது நீங்க தான் முடிவு எடுக்கணும். அது உங்களோட முடிவு. ஏன்னா இங்க நீங்க தான் சம்பாதிக்கிறீங்க, வேலைக்கு போய் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வேலைக்கு சம்பாதிச்சு காசை கொண்டு வரீங்க. அதை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் குடும்பத்தோட போய் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு போறீங்க. அது வந்து இப்போ தியேட்டருக்கு போறதெல்லாம் ஒரு பெரிய போர்க்களமே ஆயிடுச்சு. பார்க்கிங் இப்போ பாப்கார்ன் வேற வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி போட்டுருக்காங்களாம். கொஞ்சம் மெச்சூர்டா இருக்காங்க வாங்கி சாப்பிட மாட்டாங்க, குழந்தையோட போனீங்கன்னா அவங்க காசு போயிடும். மால் தியேட்டர்லாம் போனீங்கன்னா 5000 ரூபாய் காலி, கன்ஃபார்மா காலி ஒரு படத்துக்கு போயிட்டு வரீங்களா. அப்படி பார்க்கும்போது ஆடியன்ஸான நீங்க நான் எதை பார்க்கணும்னு இருக்குல்ல, அது வந்து என் கையில தானே இருக்கு, நான் போறது ஒரு தடவை தான், அதை நான் பெஸ்ட்டா போகணும்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் இந்த மாதிரியான படங்கள் சூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது கரெக்ட் தான், அதை நான் தப்பு சொல்லலை. ஏன்னா நீங்க உழைக்கிறீங்க, உங்களோட காசு அது. ஆனா இங்க சிலர்லாம் என்ன செஞ்சிடறாங்கன்னா, அதாவது சுத்தி சோசியல் மீடியா அண்ட் பிரஸ் பீப்புள்ஸ் இவங்கெல்லாம் என்ன செஞ்சிடறாங்கன்னா, ஒரு நல்ல படமா இருக்கிறத உங்க கண்ணோட்டத்துல இருந்து மறைச்சிடறாங்க. ஆடியன்ஸா இருக்கக்கூடிய நீங்க மோஸ்ட்லி என்ன பார்ப்பீங்க, ரிவ்யூ பார்ப்பீங்க, பப்ளிக் ஒப்பீனியன் பார்ப்பீங்க. இதெல்லாம் அந்த டைம்ல ஓப்பனா இருக்கிற விஷயத்த மட்டும் சொன்னாங்க. இப்போ ஒரு சில விஷயங்கள் மீடியா அண்ட் பப்ளிக் அவங்களோட ஆகாயத்துக்காக மாத்திக்கிறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்ல கண்டென்ட்ஸ் அவங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டு கமர்ஷியல் கண்டென்ட்ஸை காசு வாங்கிட்டு உங்ககிட்ட வந்து புஷ் பண்றாங்க. என்னவோ ஏதோ அதிக ஃபேன் பேஸ் இருக்கு அண்ட் அல்காரிதமும் அதே மாதிரி ஆக்ட் ஆகுதோ என்னவோ காரணத்தினால அந்த மாதிரியான கண்டென்ட்
கண்டென்ட்டோட ரிவ்யூ அந்த மாதிரியான கண்டென்ட்டோட விஷயங்கள் தான் உங்களுக்கு முன்னிருந்து நிக்குது. ஸோ இதை பார்த்துட்டு இதுதான் பெரிய படம் பெஸ்ட் படம் போலன்னு சொல்லிட்டு நீங்களும் தியேட்டர் போய் காசு கொட்டிடுவீங்க. இது எல்லாமே அண்டர் பாலிடிக்ஸ், எதுவும் பண்றதுக்கு இல்ல. ஏன்னா சோசியல் மீடியா எல்லாமே ரொம்ப மோசமாயிருச்சு. பலூன் அக்காவா இல்ல அந்த அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல் வந்து போல் போடுறாங்க. அதாவது இதுவரையும் உங்களுக்கு சோசியல் மீடியால பிடிச்ச அக்கா எந்த அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட யூடியூப் கம்யூனிட்டி போல்ல போடுறாங்க. ரொம்ப முக்கிய நியூஸ் சேனலுக்கு. ஸோ அந்த மாதிரி ஜென்ரேஷன் போயிடுச்சுன்றனால ஒன்றும் பண்ண முடியாது. இது எப்படி பரிணாம வளர்ச்சி அடைய போகுதுன்றது பார்க்கறதுக்கும் ஷாக்கிங்கா இருக்கு, பயமா இருக்கு. ஆடியன்ஸ் ஆனவங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது ஒண்ணுதான், உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல உங்களுக்கு பிடிச்ச படத்தை நீங்க ரசிங்க. யார் என்ன வேணா சொல்லட்டும். இப்ப நானே ஒரு ரிவ்யூ சொல்றேன், ஒரு படத்தோட ரிவ்யூ சொல்றேன், மிக்ஸ்டு ரியாக்ஷன் சொல்றேன், பாசிட்டிவ் சொல்றேன், நெகட்டிவ் சொல்றேன். உங்களுக்கு அது என்னவா இருந்துச்சுன்றது நீங்க ஒரு தடவை பார்த்து அதை கிராஸ் செக் பண்ணிக்கங்க. ஏன்னா இங்க பலரும் மாறுது. அதனால உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்துறாதீங்க. உங்களுக்கு நீங்க உண்மையா இருங்க, அது போதும். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து காசு வாங்கிட்டு நல்ல படங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு மீம் போட்டு அதை டம்ப் பண்றாங்க. நல்ல படங்களே இல்லாத நல்ல படம் சொல்லிட்டு மீம் போட்டு அதை தூக்கியும் பிடிக்கிறாங்க. அதை நீங்க ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டீங்க. மீம் சேனல்ஸ் நியூஸ் சேனல்ஸோட சேர்ந்துக்கிட்டு ஜால்ரா அடிச்சுட்டு கூட்டமா அதே வார்த்தைகளை சொல்லிட்டு போகாம நல்லா இல்லடா இது எதுக்கிட்ட நீ சப்போர்ட் பண்ணுறதுன்னு எதிர்த்து கேட்டீங்கன்னா அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அமைதியா இருவாங்க. இது வந்து ஆடியன்ஸ் ஆனா உங்க கையில தான் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல படங்களை ஓட வைங்க, கெட்ட படங்களை உதறி தள்ளுங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இல்ல நான் ஒரு சில விஷயங்களை ஹாசா சொல்லியிருக்கேன், ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேன்னா அது என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கூட மாத்திக்கிறேன். ஏன்னா நான் சொல்றது வந்து சரியா அப்படின்றது நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன். அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை நான் பார்த்து புரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி நான் சொன்னதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரியான விஷயங்களை பத்தினா உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ண, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு டெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.